அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மக்களை, காலையில் போடுற செய்தி உங்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையா? என்ன காலையில் போடுற செய்தி, அதுவும் முக்கியமான பிரதான செய்தியை பார்க்குறதே மக்கள் தவிர்த்துட்டீங்க. என்ன பிரச்சனை? விறுவிறுப்பான செய்தி மட்டும்தான் வேணுமா? கமெண்ட் பண்ணுங்க. இதோ ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. அனைத்து லான்ச்சிங்கையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. காரணம், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 3 நாடுகளுடைய கோரிக்கையால் இன்னைக்கு யுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் லான்ச்சிங் ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லான்ச்சிங்கை மொத்தமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரம்பிடம் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய் கோரிக்கை வச்சதால் எவ்வளோதான் அடித்தாலும் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க, பார்ப்போம் ஈரான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் ஈரான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு. நாளைக்கு வரைக்கும் ஓகே, நான் இப்போதைக்கு என்னுடைய இராணுவத்திட்ட சொல்லி இந்த யுத்தத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒப்பந்தம் அளிச்சிருக்கிறார். நாளை வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 24 மணி தியாலம் டைம் ஈரானுக்கு. என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கியமான செய்திகள் சில அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். இதோ ஆரம்பம் மக்களே. குவைத் ரெட் அலர்ட் ஆரம்பமாகி இருக்குது. பல பகுதிகளிலையும் தூசியினுடைய வேகம் அதிகரித்து வருது அப்படின்னு காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஈராக்குடைய நஜஃப் பகுதிகளில் அதிகமான செம்புழுதி காற்றுடன் வேகமாக ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெளியில் காலையில் கதவு திறந்து பார்த்தேன், கொஞ்சம் லைட்டாக நம்ம ஏரியாவில் அந்த தூசியினுடைய தாக்கம் இருக்குது. அதே போல் ருத்தூபா, அந்த ஒரு விதமான சூடு, ருத்தூபா சூடு இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஏசிக்குள்ளேருந்து வெளியே வந்ததுமே கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 17,800 டிராஃபிக் வயலேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும். தயவுசெய்து கவனம், வாகன ஓட்டுநர்கள், சாலைகளை கடக்கிறவங்க உட்பட. அதே மாதிரி ஜஹரா கவர்னரேட் பகுதிகளில் எலக்ட்ரிசிட்டி மற்றும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடி கண்காணிப்பு. அதே போல் ஹவாலி பகுதிகளில் பார்த்திங்கன்னா, இந்த லைசன்ஸ் அப்ரூவலையும் தாண்டி இந்த வெளியில் ரோட்டோரமாக நிறைய பொருட்களை டிஸ்பிளே பண்ணக்கூடிய கடைகளை அதிரடியாக முனிசிபாலிட்டி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 11 பேர் போதைப் பொருள் வியாபாரத்தில் சிக்கியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 குவைத்தி குடிமக்கள் மற்றும் எஜிப்திய நாட்டவர், இந்திய நாட்டவர், பங்களாதேஷ், நேபாள் மற்றும் பெதூன், அதாவது குவைத்திகள் அல்லாத குவைத்திகள் மாதிரி இருக்கக்கூடிய பெதூன்கள் உட்பட 11 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க மதுபானம், போதைப் பொருள் போன்ற வழக்குகளில். கோடான கோடி நன்றிகள் உள்துறை அமைச்சகம் மற்றும் குற்ற புலனாய்வு துறைக்கு. இதோ இந்த வாகனங்களை உடைச்சி வாகனங்களுக்குள்ளேருந்து பொருட்களை திருடுறது, கடைகளை உடைத்து பொருட்களை திருடுறது, வீட்டுக்கு வெளியில் ஏதாவது பொருட்கள் வைத்தா திருடுறது, அதே மாதிரி கடைக்குள்ளே போயிட்டு கேஷியரில் அவங்கள ஏதாவது பண்ணி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு கேஷியரில் ஃபோன் இருந்தாலோ இல்லை பர்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விலை மதிப்பான பொருட்கள் இருந்தாலோ திருடக்கூடிய 2 நபர்களை அதிரடியாக உள்துறை அமைச்சகம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி திருட்டு பயல்களை முடிஞ்ச வரைக்கும் வேகமாக பிடிச்சால்தான் நிம்மதி. ஏன்னா வெளியில் வாகனத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள், முக்கியமான பொருளை கூட வச்சுட்டு போக முடியாத சூழல் உருவாகி இருக்கிறதால தயவு செய்து வாகனங்களுக்குள்ளே நீங்களும் பொருட்கள் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. هبطت فرق البلدية وتحديدا فرق بلدية حولي على محال الأصباغ هبوط السؤال المفاجئ لتكشف تمدد الألوان خارج حدودها واستباحة مساحات ليست لها. مشهد بدت فيه الأرصفة كأنها تستعيد هيبتها، فيما أعيد رسم الخط الفاصل بين ما هو مرخص وما كان يظن أنه بلا رقيب. استغلال مساحة خارجية، وهذه عليها مخالفة المادة 30 على 21 بقانون إشغالات الطرق.
وتكون المخالفة على عدد الأمتار، خالفة بالمتر، وفيها صلح وفيها محكمة. وعلى أثر ذلك باشرت الجهات المختصة اتخاذ الإجراءات القانونية حقا بالمخالفين تمهيدا لتطبيق الإجراءات وإزالة التعديات وفق اللوائح المعتمدة. الإجراءات اللي ناخذها تنبيه، وبعدها يعني نعطيه مهلة على أساس إنه يرخص لنا، وبعدها نعطيه مخالفة باستغلال المساحة. الإجراء الأحسن إنه لما يروح وزارة التجارة يروح حق هم البلدية ويقول لهم أبي ترخيص مساحة، ويعلق إعلاناته يعني بالمحل أول ما ندش، عشان المفتش يكون أول ما يدش المحل يشوف الإجراءات موجودة داخل المحل. ويبقى الهدف العام أن تبقى هيبة النظام حاضرة، ويظل الشارع العام مساحة محفوظة بالقانون لا بالاجتهادات. تواصل البلدية جولاتها لرصد المخالفين حرصا منها على تطبيق القانون والالتزام باللوائح والضوابط. مروة محرم، قناة الأخبار. وشخصان من الجنسية البنغلاديشية وشخص من الجنسية الهندية وشخصان من الجنسية النيبالية وثلاثة أشخاص من غير محددي الجنسية وبحوزتهم كميات من المواد المخدرة والمؤثرة العقلية، بالإضافة إلى أسلحة نارية وذخائر وخمور، وذلك ضمن الجهود الأمنية المستمرة لمكافحة آفة المخدرات وتعقب مروجيها. وقد أسفرت عمليات الضبط عن العثور على المضبوطات التالية: ضبط حوالي 150 جرام من سائل الشبو، وضبط حوالي 43 جرام من مادة الشبو، ضبط حوالي 41 جرام من مادة الحشيش المخدرة، ضبط حوالي 80 جرام من مادة اللاريكا و210 كبسولات من مادة اللاريكا، ضبط حوالي 202 جرام من مادة الهيروين، ضبط حوالي جرام واحد من مادة الكوكايين، ضبط حوالي 70 ملي من سائل مادة الكيميكال، وضبط حوالي 507 حبات من مادة الكيبتاغون، وضبط سيجارتي حشيش ملفوفة، وضبط 6 زجاجات خمور، وضبط 3 جراكل تحتوي على مواد كحولية، وضبط ميزانين حساسين لوزن المواد المخدرة، وضبط سلاح ناري و39 طلقة ذخيرة حية ومخزون سلاح واحد، ضبط مبلغ مالي يقدر ب290 دينارا حصيلة الإتجار. وقد تم اتخاذ الإجراءات القانونية اللازمة بحق المتهمين وإحالتهم إلى جهة الاختصاص لاستكمال التحقيقات واتخاذ ما يلزم بحقهم. وتؤكد وزارة الداخلية استمرار حملاتها المكثفة لضبط مروجي ومتعاطي المواد المخدرة، مشددة على أنها لن تتهاون في تطبيق القانون لحماية المجتمع من هذه الآفة الخطيرة. تمكن قطاع الأمن الجنائي ممثلا في الإدارة العامة لمكافحة المخدرات من ضبط 11 متهما في قضايا مختلفة، بينهم